Assalamualaikum friends, welcome to Tamil Queens. இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி கசப்பே தெரியாத குழந்தை கூட விரும்பி சாப்பிடக்கூடிய பகார்காய் சாலட். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தமிழ் குயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெரிய பகார்காய் 4 எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்போ ஸ்லைசரால பகார்காயை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்லைசர் இல்லாதவங்க கத்தியாலையும் கட் பண்ணிக்கலாம். இந்த பதத்தில் பாகக்காயை கட் பண்ணிக்கணும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். ஒரு பவுலில் உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மிளகு ஜீரகம் 1 டீஸ்பூன், கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் 1 மூடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி பத்தல, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பாகக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் விதைகள் நீக்காம தான் வச்சுருக்கேன். விதைகளில் தான் அதிக சத்து இருக்குது. விருப்பம் இல்லாதவங்க விதைகளை நீக்கிக்கலாம். ஒரு ஸ்பூனால் மசாலா எல்லா பாகக்காயிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் தவா வச்சு ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் சூடானதும் மசாலா போட்டு வச்சுருக்க பாகற்காயை ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தை விரும்பி சாப்பிடும். நல்லா இந்த மசாலா போட சொல்லிய ஒரு முட்டையை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போ ஆட் பண்ணல முட்டையை. இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. பாகற்காய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் பாகற்காய் வச்சு பொடி பொடியான நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம், பொடி பொடியாக நறுக்கிய தக்காளி, மல்லி இலை தூவி, லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய அருமையான பகார்காய் சாலட் ரெடி ஆயிடுச்சு. Every single day